20 ஆண்டுகளுக்கு மேல் தேடப்பட்டு வந்த மும்பை நிழல் உலக தாதா சோட்டா ராஜன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். தாவூத் இப்ராஹிமின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்து பின்னர் பிரிந்து சென்ற சோட்டா ராஜன் மீது ஏராளமான கொலை மற்றும் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. 20 ஆண்டுகளுக்கு மேல் தலைமறைவாக இருந்து வந்த சோட்டா ராஜன் நேற்று ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் இருந்து இந்தோனேஷியாவின் பாலித்தீவுக்கு சென்றுள்ளார். சோட்டா ராஜன் பற்றி இன்டர்போல் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதால் அவர் பாலித்தீவுக்கு வருவது குறித்து இந்தோனேஷிய அதிகாரிகளுக்கு ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பாலி விமான நிலையத்தில் வந்து இறங்கியதும் அதிரடியாக சோதனை நடத்திய காவல்துறையினர் சோட்டா ராஜனை கைது செய்தனர். மேலும் கைது தொடர்பாக இந்திய அரசுக்கு இந்தோனேஷிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருப்பதாக AFP செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது.